மக்களோட வரவேற்பு சிறப்பா இருக்கு. ஏன்னா முகத்தை பார்க்கும் போதே தெரியும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கணுமான்னு சொல்லிட்டு திரும்பி போறவங்க எல்லாம் இருக்கிற பட்சத்துல எதிர்பார்க்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். கட்சி கொடியில தெரியும் நாம் தமிழர் கட்சி சின்னம். அப்போ நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க தான் வராங்கிறத இவங்க பாக்குறாங்க, எதிர்பார்க்கறாங்க. வரவேற்பு அதிகமா இருக்கு நாம் தமிழர் கட்சியில. அது இல்லாம நம்ம வார்டு வரையா சில பிரச்சனைகளை போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா மக்களோட வரவேற்பு நாம் தமிழர் கட்சிக்கு துரிதமா அதிகமா இருக்கு. இது 1-to-1ல ஃபேஸ் பண்ற விஷயம் கிடையாதுல்ல. ஏன்னா திராவிட அரசா இல்ல வந்து தமிழ் தேசியமானு போராடுறோம். இந்த இடத்துல வந்து பர்டிகுலரா ஒரு பர்சன் எதிர்த்து நாங்க எதுவும் பண்ணல. அப்படியெல்லாம் பண்றதுக்கான அரசியல் இது கிடையாது. இந்த இடத்துல திராவிடமா தமிழ் தேசியமா மக்களுக்கான முன்னேற்றமா இல்ல இவங்கள மாதிரி 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போறதா. சோ இவங்களை எதிர்த்து அடிக்கிறதுக்கான சரியான நேரம் இதுதான். இதுக்காக தான் வேலையெல்லாம் விட்டுட்டு சீன தேசத்துல இங்க வந்திருக்கேன். சோ தனிப்பட்ட முறையில அமைச்சர் இந்த வார்த்தையெல்லாம் வேணாம். நான் திராவிடத்தை வேற இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இல்ல எங்களுக்கு இங்க பொறுத்த வரைக்கும் ஆவடி மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை நீண்ட காலமா வச்சிருக்காங்க. சுதந்திரமாகி 75 வருடத்துக்கு மேல ஆயிடுச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடி நாங்க போராடுறதை விட பின்னாடி போராடுறது அதிகமா இருக்கு எங்களோட அடிப்படை தேவைகளுக்காக. இப்படிதான் வச்சிருக்கு இந்த திராவிட அரசு. நாங்க இப்பதான் வந்தோம், உடனே நாங்க வேட்பாளர்னு வந்து நின்னாச்சு. இப்ப வரைக்கும் திராவிட அரசு மற்ற கட்சிகள் ஏதாவது முன்னெடுத்திருக்காங்களா, சொல்லியிருக்காங்களா? அவங்களுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்கு. சோ முதல்ல அவங்க ப்ரெஷரை சால்வ் பண்ணிட்டு நம்ம கிட்ட வரட்டும். நம்ம மக்களுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். மக்களுக்கான முன்னெடுப்புகள் எல்லாமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான். இங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட சென்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனாலதான் அடிப்படை விஷயத்த கூட இந்த மக்களுக்கு பண்ணாம இருக்காங்க. பாதாள சாக்கடையில அப்படியே தான் இருக்கு. எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு, சரி பண்ணிருக்கலாம். 200 ஏரி குளங்களே ஆவடி சுத்தியே இருக்கு. இந்த வளம் எங்கேயாவது மத்த தொகுதியில இருக்கா, மத்த மாவட்டங்கள்ல கிடைக்குதா? சோ இதையே இன்னும் தூர் வராம மக்களுக்கு சரியான குடிநீர், வீடுதோறும் குடிநீர் கேக்குறாங்க. அதை கூட இவங்க பண்ணாம இருக்காங்க. மெட்ரோ வாட்டர் திட்டம்னு ஒரு பேர்ல போட்டாங்க, ஓபன் பண்ணா வெறும் தண்ணி காத்துதான் வருது தண்ணிக்கு பதிலா. சோ இப்படி இருக்கிற ஒரு விஷயத்துல நம்ம எப்படி சரி பண்ண போறோம்? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் இங்க வந்து பேஸே. அது இல்லாம மக்களுக்கான போராட்டம், தற்சார்பு பொருளாதாரத்தை இங்க நாங்க இந்த இடத்துல உருவாக்கும். இந்த இடம் பாத்தீங்கன்னா மத்திய நிறுவனங்கள் அதிகமா இருக்கு. சோ இந்த இடத்துல மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுரிமை கொடுப்போம். ஃபுல்ஃபில் ஆக்கிறேன்ட்டு இல்ல மாநகராட்சின்னு பேருக்கு தான் மாநகராட்சி. மாநகராட்சி மாதிரியா இருக்கு? நீங்க வரத இடத்துல பாத்திருப்பீங்க, எத்தனை குப்பை மேடுகளா கடந்திருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க. டர்ட்டியஸ்ட் சிட்டினே நேம் கொடுக்கலாம் ஆவடிக்கு. ஆனா 1க்கு 3 அமைச்சர் இருக்காங்க. அமைச்சர் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கே அமைச்சர் தான். ஆனா தன்னோட சொந்த தொகுதியை கூட பாத்துக்க முடியாதவங்க. சோ இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்த்து போராடினாவே கேஸ புடிச்சு போய் ஜெயில தான் போடுறாங்க. இப்ப போராடுறதுக்கான நேரம் இது கிடையாது. நம்ம தேர்தலில் நிக்கணும், மக்களுக்கான அதிகாரத்தை மக்கள் குரலா சட்டமன்றத்தில் எழுப்பணும். சோ இதுதான் நம்மளோட முதற்கட்ட வேலை.